எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ லாஸ்ட் 6 months டிசம்பர் டு மே வரைக்கும் நடந்த என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த 6 புக்கில் வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன ஈவெண்ட்னா இருக்குது. ஸ்போர்ட்ஸில் வந்து கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், செஸ்ஸு, டென்னிஸு, இந்த பாக்ஸிங், இந்த மாதிரி வின்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம் இருக்குது. இப்போ வர காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு எந்த கொஸ்டின்லேருந்து எந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கிரிக்கெட்லேருந்து கேட்குறாங்க. கிரிக்கெட்லேருந்து பேரா அத்லெட்லேருந்து கேட்குறாங்க, இல்லை கிரிக்கெட்லேருந்து கேட்குறாங்க, இல்லைன்னா இப்போ செஸ்லேருந்து கேட்குறாங்க, யார் வந்து கிராண்ட் மாஸ்டர் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க, கபடியிலேருந்து கேட்குறாங்க, கோகோ யார் இருக்கிறாங்க, கொக்கோலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேருந்து கொஸ்டின் நமக்கு மினிமம் நமக்கு வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி மினிமம் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம அதில் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுற போகிறோம் தான் இப்போ பார்க்குறோம். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நம்ம எப்படி படிக்கிறோம்னா, அதை ஹோஸ்ட் பண்ணுறது யார், அது எத்தனாவது எடிஷனு, அது எங்கே நடந்துச்சு, யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறா, அதுபோல் அதில் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினா, பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் வாங்கினா, அதிகமான ரன் யார் அடிச்சா, அதிகமான விக்கெட் யார் எடுத்தா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும். இப்போ கிரிக்கெட் எடுத்தால் விக்கெட்டு ரன்னு இந்த பார்க்கலாம். இதே கபடின்னு எடுத்தால் என்ன பார்க்கலாம், அதாவது எந்த டீம் வின் பண்ணாங்க, எந்த டீம் ரன் ஆஃப் ஆனாங்க, அதே மாதிரி யார் ஹோஸ்ட் பண்ணான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அதோட கேப்டன் யாரு, ரன் ஆஃப் டீமோட கேப்டன் யாரு, பெஸ்ட் பிளேயர் யாரு, இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் நமக்கு வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் எடுத்துட்டோம்னா அது சுற்றி உள்ள அதை வச்சு சுற்றி நடக்கக்கூடிய ஈவெண்ட் வச்சு நம்ம வந்து அப்படி கேட்கலாம். இப்ப ரீசெண்ட் எக்ஸாம் நமக்கு கேள்வி வந்து எப்படி கேட்கறாங்கன்னா, இப்ப கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்ல என்னென்ன ஈவெண்ட் நடக்கும், T20 வேர்ல்டு கப், IPL, டெஸ்ட், ஓடிஐ, இது மாதிரி எல்லாமே நடக்கும். இப்ப என்ன கேட்கறாங்கன்னா கப்பு கொடுத்துருவாங்க. இப்ப நேரு கப்புன்னு கொடுத்து அது எந்த ஸ்போர்ட்ஸ் கேட்கறாங்க, அது எந்தோட ஸ்போர்ட்ஸா இருக்கும், கிரிக்கெட், ஹாக்கி. நேரு கப்புன்றது வந்து ஹாக்கில தான் வரும். இல்லைன்னா நேரு கப்பு இன்னொன்று ஒன்று இருக்கு, நேரு டிராஃபில இந்த போட்டு கேரளா மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து சையது முஸ்தக் டிராஃபி அது எதோட அது அப்படி கொடுத்தாங்க. சையது முஸ்தக் அலி டிராஃபின்றது கொடுத்துட்டு அது T20 ஓடி இருக்காங்க. அது என்னவா இருக்கும், சையது முஸ்தக் அலி டிராஃபி T20 இதே ரஞ்சின்றது டெஸ்ட். இதே என்ன கேட்கறாங்கன்னா விஜயசாகர் டிராஃபின்றது என்ன, இந்த மாதிரி தான் நமக்கு கேள்வி வந்து கேட்கறாங்க. இதே மாதிரி என்ன கேட்கறாங்க, அது வின் பண்ணது எந்த டீம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இப்போ 1 by 1 பார்த்துட்டே வரும். ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துனா இப்போ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்கை பற்றி பார்க்க போறோம்னா கிரிக்கெட்டை பற்றி தான் பார்க்க போறோம். கிரிக்கெட்ல மொத்தம் எத்தனை பேர் விளையாடுறாங்க, 11 பேர். எல்லா பேருக்குமே தெரியும் நமக்கு கிரிக்கெட் வந்து 11 பேர் விளையாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிரிக்கெட்டோட பிட்ச் அளவு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிட்ச் அளவு 22 யார்டு. இப்போ ஸ்டெம்போட ஹைட் இருக்கு பார்த்தீங்கன்னா 28 ஹைட். இவ்வளோதான் சொல்றாங்க. இப்படிதான் கேள்வி கேட்குது. இது எதுக்கு கீழே வரும்னு கேட்டீங்கன்னா அதோட டேர்ம்ஸும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல இருந்து கேள்வியும் கேட்கலாம். நமக்கு இப்போ வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இனி வர போகக்கூடிய ஃபியூச்சர்ல நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டா எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, ஒரு டீமோட போட்டோ கொடுத்து இது எந்த டீம்னு கேட்கலாம், இல்ல இந்த டீம் வந்து என்ன கப் எடுத்தான்னு கேட்கலாம், இல்ல இந்த டீம் வந்து என்ன இதோட கேப்டன் யாரு, இந்த மாதிரி ஒரு போட்டோ கொடுத்துட்டு கேள்வி கேட்கலாம். எனக்கு கூட டெல்லி கான்செப்ட்ல இருந்தப்போ ஒரு இமேஜ்ல அந்த பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு இப்படி வெளியே வந்து இருக்காங்க. கீப்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா பாலை வந்து ஸ்டெம்ப்ல வந்து ஹிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. கீழே 4 ஆப்ஷன். இது வந்து LBWவா, கேட்சா, இல்ல போல்டா, இல்ல ஸ்டெம்ப் ஹிட் அவுட்டா ஆப்ஷன் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஏன்னா உனக்கு வந்து இப்போ செலக்ஷன் போஸ்ட்ல கேட்டுருக்காங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய NDPCலயோ இல்ல GDலயோ இல்ல ஃபியூச்சர் நடக்கக்கூடிய எக்ஸாம்லயோ நமக்கு வந்து கேட்க அதிகமான பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதம் என்ன மாதம் இது, ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை பற்றி என்ன ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்தது. எங்கே நடந்துச்சு, இந்தியா ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வின் பண்ணது யாரு, இந்தியாவோட எத்தனாவது கப் இது. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது கதையாவே படிக்க போறோம். எப்படின்னா வந்தாங்க, யாருன்னா ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதையாவே பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்படியே 1 by 1 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப் நடக்குது. எங்க ஃபர்ஸ்ட் செரமோனி, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதுன்னு கேட்டா கவுஹாத்தி இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது.
ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்து முடிஞ்சுட்டு இதுல எத்தனை டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓவராலா மொத்தம் 8 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 8 டீம் கிடையாது, நாங்கள் இன்னும் 2 டீம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி மொத்தம் 10 டீமா நாங்கள் வந்து நடத்த போடுறோம். அது இந்த ஈவெண்ட் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து பெருசாக நடத்த போடுறோம், இது 10 டீம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 13வது எடிஷன். இப்போ 12வது இப்போ நம்ம படிக்கும்போது 12வது எடிஷன் எங்கே நடந்துச்சு, யார் ஹோஸ்ட் பண்றாங்க, அது வின் பண்ணது யாரும் நம்ம படிக்கணும். இப்போ 12வது எடிஷன் வந்து யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அது வந்து வின் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ 13 எடிஷன் நடந்துச்சு. எங்க நடந்தது ஃபைனல் மேட்ச் வந்து அதாவது ஹோஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா கவுகாத்தி நடக்குது. இதை இந்தியா வந்து எத்தனாவது வாட்டி ஹோஸ்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா இதை 4வது வாட்டி தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வாட்டி எப்போ இந்தியா ஹோஸ்ட் பண்ணிருக்குன்னா 1978 ஹோஸ்ட் பண்ணிருக்கு. 2வது வாட்டி 1997, 3வது வாட்டி வந்து 2013, 4வது வாட்டி இப்போ 2025. அதாவது இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா நவம்பர் 2, 2025 நடக்குது, ஃபைனல் மேட்ச் நடக்குது. ஓகேங்களா, இதை 4வது வாட்டி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 8 டீமும் இப்போ அது கவுகாத்தி நடக்குதுல. அப்போ ஸ்ரேயா கோஷன் சொல்லி ஒருத்தருக்காங்க, அவங்க யாருன்னா பாட்டு சிங்கர். அவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா என்ன சாங் நேஷனல் ஆந்தம் வந்து பாடினாங்க பிரிங்கிங் இட் ஹோம் சொல்லி அந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. நம்ம இந்தியா சாவா பாடிவாங்க. அதெல்லாம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அதாவது ஓப்பனிங் செக்மெண்ட்ல ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்கல்ல, அந்த பாட்டோட நேம் என்ன சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்பாங்க. என்ன ஆப்ஷன்? பிரிங்கிங் இட் ஹோம். ஸ்ரேயா கோஷன் வந்து பாடியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியா நாட்டுக்குள்ள வந்து விளையாட மாட்டாங்க, ஏன்னா நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா வரனால நம்ம ஏதாவது சண்டை வந்து இது பண்ணோம்னா இந்த பாகிஸ்தான் நடக்கக்கூடிய மேட்ச் ஃபுல்லாக எங்கே நடக்குதுன்னா ஸ்ரீலங்கா நடக்குது. அதனால தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து நம்ம இந்த வேர்ல்டு கப் வந்து இப்போ செமிஃபைனல் வந்துடும். எப்பயும் போல மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நமக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கும் செமிஃபைனல் இல்லை, நமக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குது. இந்த ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தொடர்ந்து விக்கெட் விட்டுக்கிட்டே வந்துடுவோம். கடைசியை பார்த்தா ஜெமிமா சொல்லிடுவாங்க, ஜெமிமா ஓடி சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணா கடைசியாக நின்று நாக் அவுட் ஆகாம 127 ரன் அடிச்சு நம்ம இந்தியன் டீமை வந்து செமிஃபைனல், அதாவது கிரிக்கெட்டை பொறுத்தளவு 2 டீம் தான் போட்டியே. என்னென்ன டீம் பார்த்தீங்கன்னா ஒன்று மஞ்சள் சக்கா, புளு சக்கா, 2 டீமுக்குள்ளதான் இங்க போட்டியே நடக்கும். இல்ல மஞ்சள் சக்கா யாரு, புளு சக்கா இந்தியா. இதே நம்ம இந்தியா நாடு, அதாவது இந்தியாக்குள்ளேயும் மஞ்சள் சக்கா வந்து சிஎஸ்கே, புளு சக்கா வந்து எம்பை. அதை 2 கடப்பாக டீம் சொல்லுவாங்க. அதை கிரிக்கெட் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிரிக்கெட்டே ஆண்டது 2 டீம் தான், ஒன்று ஆஸ்திரேலியா, ஒன்று வந்து இந்தியா சொல்லுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவை வந்து நீங்க ஃபைனல் செமிஃபைனல் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அடிக்கவே முடியாது. அதாவது அவங்க ஃபைனல் விட்டு வெறித்தனமா ஆடுவாங்க, அது ரத்தமே போனா உயிரவே போனா அந்த மாதிரி ஆடுவாங்க ஃபைனல் வந்து. அந்த மாதிரி டீமே வந்து நம்ம செமிஃபைனல் வந்து நம்ம அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டா நம்ம வந்து ஃபைனல் மேட்ச் இப்போ நடக்குது. யாருக்கு ஃபைனல் மேட்ச் நடக்குது, ஃபைனல் மேட்ச் நடக்குது. கேள்வியில இருந்து கேட்பாங்க ஃபைனல் மேட்ச் யாருக்கு நடந்துச்சு. நம்ம வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிச்சா செகண்ட் பேட் பண்ணிச்சா கேட்பாங்க. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் தான் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி எவ்வளவு ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 298 ரன் அடிச்சிருக்காங்க, 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா செஃபாலி வர்மா யாருன்னா ஓப்பனிங் பேட்டர் ஆஃப் இந்தியா, அதாவது கியூன் ஆஃப், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க பார்த்தா மொத்தம் 87 ரன் அடிச்சிருக்காங்க. 87 அடிச்சு நமக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து அந்த ஃபைனல் மேட்ச் நடந்தா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கிருக்கா செஃபாலி. ஏன்னா ஓப்பனிங், அதாவது ஒரு ஃபைனல் மேட்ச்ல வந்து யார் இவ்வளவு ரன் அடிச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் உமன்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்ல வந்து யார் அடிச்சவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓகேவா அடிச்சிட்டாங்க. டிடி சர்மான்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா யூபியை சேர்ந்த நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த டிபி சர்மா. அவங்க என்ன பண்ண, எனக்கு ஒரு வாட்டி கேள்வி வந்துச்சு, டிபி சர்மா வந்து எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க நமக்கு எனக்கு கேள்வி வந்துச்சு. அப்ப நம்ம படிக்கும்போது இப்ப ஹர்மன்பிரீத் கவுர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இப்ப ரீசெண்டா பத்மா அவார்ட்ஸ் நடந்தது 2026 பத்மா அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹர்மன்பிரீத் கவுருக்கு வந்து என்ன அவார்டு பத்மா அவார்டு கொடுத்தாங்க தெரியுமா? தெரியல, யாருக்குமே தெரியல. பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. வேற இந்தியன் டீமோட ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து ரோஹித் சர்மாவுக்கும் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. இப்ப இதை சம்பந்தமா கேள்வி கொடுக்கலாம். அதாவது அது ரோஹித் சர்மாவுக்கு என்ன கொடுக்கலாம், பத்மஸ்ரீ அவார்டு இல்ல மென்ஸ் கிரிக்கெட்டர்ல யாரு அந்த பத்மஸ்ரீ அவார்டு. இப்ப ரோஹித் சர்மா வந்து எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க கேள்வி கேட்கலாம். எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க, மகாராஷ்டிரா மும்பையை சேர்ந்து. ஹர்மன்பிரீத் கவுர் எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க கேள்வி கேட்கலாம். மும்பை இல்ல. ஹர்மன்பிரீத் கவுர் எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவர்? இல்ல ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இது சம்பந்தமா நமக்கு கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்களே, கேப்டன். அப்ப நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. விராட் கோலி டெல்லி மாநிலத்தை சேர்ந்தவர்.
இப்போ அதே மாதிரி எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா தீப்தி சர்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியாது. எப்படி சொல்றேன்னா அவர் வந்து இப்போ மென்ஸ்லையும் உமன்ஸும் சேர்ந்து ஹையஸ்ட் விக்கெட்டும் அதாவது ஹையஸ்ட் ரன்ஸும் இது வரைக்கும் யாருமே அடிச்சல தீப்தி சர்மா அடிச்சிருக்காங்க. இப்போ ஃபைனல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டும் எடுத்து 39 ரன் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணல. அது ஃபைனல் மேட்ச் யாருமே பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே பிளே ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாம். ஏன்னா போட்டோன்னு 5 விக்கெட் எடுத்து 39 ஆனா அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா அதுக்கு கூட என்ன கொடுத்தாங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் மேட்ச் முடிச்சிட்டோமா? ஃபைனல் மேட்ச் முடிச்சாச்சு. எவ்வளவு ரன் அடிச்சிருக்கோம்? 298. அப்ப அவங்க சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க? மொத்தம் 246 ரன் அடிச்சிருக்காங்க. 246 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம 292 ரன் அடிச்சிருக்கோம். நம்ம இப்ப எவ்வளவு ரன் வித்தியாசம் வந்து வின் பண்ணி இருக்கோம் அப்படின்னா 52 ரன் வித்தியாசத்துல நம்ம வந்து இந்தியா வந்து வின் பண்ணி வச்சு உமன்ஸ் வேர்ல்டு கப்பை. ஃபைனல் மேட்ச் வந்து எங்க நடக்குது பாத்தீங்கன்னா டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் நேவி மும்பைல வந்து ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. இப்போ ஃபைனல் மேட்ச் முடிச்சாச்சு. யார் ஓப்பனிங் பார்த்து பிளே ஆஃப் த மேட்ச் பார்த்தாச்சா? இப்போ போஸ்ட் மேட்ச்சுக்கு போவோம். இப்போ மேட்ச் ஃபுல்லாவே முடிஞ்சு. இப்போ என்னென்ன ரெக்கார்டுனா நோட் பண்ணப்பட்டுச்சு அப்படி பாத்தீங்கன்னா சுட்டி மந்தனா இருக்காங்களே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து விராட் கோலி எந்த அளவுக்கு கொண்டாடுறோம் அந்த அளவுக்கு நம்ம உமன்ஸ் வந்து சுட்டி மந்தனா அவங்க அளவுக்கு கொண்டாடுவாங்க. அவங்க இந்த மேட்ச்ல வந்து எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த டோர்னமெண்ட்ல 434 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்க தான் செகண்ட் ரன் ஸ்கோரா வந்திருக்காங்க. மொத்தம் 434 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ரன் ஸ்கோராக. அப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், இப்போ ஃபர்ஸ்ட் ரன் ஸ்கோர் யாருன்னு கேட்கலாம். யாரு? லாவுரான்றவங்க எவ்வளவு ரன் அடிச்சாங்க? சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்த கேப்டன். அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன். அவங்க எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 571 ரன் அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ் அவங்க தான் அடிச்சிருக்காங்க. அப்போ மோஸ்ட் விக்கெட் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா சஃபாலி வர்மா. மொத்தம் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க? 72 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது அளவுக்கு புரியுதா? இப்போ மூணாவது விக்கெட் போவோம். என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்போ மோஸ்ட் சிக்ஸஸ் யார் அடிச்சிருக்காங்கன்னா ரிச்சா கோஷ். ரிச்சா கோஷ்ன்றவங்க யாரு? இந்திய உமன்ஸ் டீமோட ரிச்சா கோஷ் யாரு? ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர். நம்ம எப்படி ஏபிடி அதாவது உங்க ஆர்சிபி டீம் சேர்ந்தவங்க. ரிச்சா கோஷ் ஆர்சிபி மோஸ்ட் சிக்ஸஸ். ஆமா உமன்ஸ் ஆர்சிபி சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மோஸ்ட் சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை சிக்ஸஸ்ன்னு இதுல கொடுக்கல. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லா முடிஞ்சு. இப்போ இருந்து கேள்வி கேட்கலாமா? ஒவ்வொரு கேள்வி கேட்கலாமா? மொத்தம் எத்தனை மில்லியன் டாலர்? 13. ஃபைனல் மேட்ச் எங்க நடந்துச்சு? சவுத் ஆப்பிரிக்கா நடக்கல. ஹோஸ்ட் பண்ணதே இந்தியாவும் ஸ்ரீலங்கா சேர்ந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஃபைனல் மேட்ச் எங்க நடக்குதுன்னா டிஒய் பட்டேல் ஸ்டேடியம் மும்பைல நடக்குது. மொத்தம் எத்தனை டீம்? 8 டீம். அடுத்த வருஷம் எத்தனை டீம்? 10 டீம் பார்க்கிறோம். போன வருஷம் இது எத்தனை எடிஷன்? 13 எடிஷன். போன வருஷம் வேர்ல்ட் கப் யார் வின் பண்ணா? ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா. சரி ஃபைனல் மேட்ச் யார் யார் நடந்துச்சு போன வருஷம்? ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்து நடந்துச்சு. அதுல ஆஸ்திரேலியா 356 அடிச்சாங்க. இதுதான் என்ன பண்ணாங்கன்னா ஃபைனல் மேட்ச்ல ரன் ஸ்கோர் என்ன சொன்னாங்கன்னா 356 ரன். ரெண்டாவது அந்த 298 ரன் 7 விக்கெட் நம்ம இந்தியா அடிச்சு. இப்போ இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபுல்லாவே முடிச்சாச்சா? இது வந்து என்ன கேள்வி கேட்டா நம்ம சொல்லிடணும். ஏன்னா பார்க்க போகுது என்ன பார்த்தா அந்த 6 மாசம் உள்ள கிரிக்கெட்டை மட்டும் தான் பார்க்க போறோம். 1 by 1 பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணா ஃபுட்பால், ஹாக்கி, அடுத்து 2 ஈவெண்டா பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா ஓடிடும். ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்த அந்த 2 வீக் 3 வீக்லயே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். சுதி மந்தனா அந்த கியூன் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஐசிசி என்ன பண்ணுவாங்கன்னா T20 ODI டெஸ்ட். ஃபர்ஸ்ட் T20 என்னன்னு தெரியுமா? மொத்தம் 3 இருக்கு. இந்த மூணு வேலை நான் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 இருக்கு. T20 டெஸ்ட் ODI. T20னா 20 ஓவர் மேட்ச், ODIனா 50 ஓவர் மேட்ச், டெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அதாவது நீ ஆல் அவுட் ஆகி விளையாண்டுக்கலாம். அந்த மாதிரி கணக்கு. இப்போ நான் ஆல் அவுட் ஆகி விளையாண்டுக்கலாம். இப்போ டொமஸ்டிக்ல பார்த்து என்னென்ன ஈவெண்ட் நடக்கும் தெரியுமா? மொத்தம் என்னென்ன ஈவெண்ட் நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நமக்கு T20 வேர்ல்டு கப் நடக்கும். T20 வேர்ல்டு கப் எத்தனை வருஷத்துக்கு நடக்கும்? யாருக்காவது? T20 வேர்ல்டு கப் எத்தனை வருஷத்துக்கு நடக்கும்? T20 வேர்ல்டு கப் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? 4 வருஷத்துக்கு நடக்கும். எத்தனை? 5 வருஷத்துக்கு இல்ல, 5 வருஷத்துக்கு இல்ல. உடனே 2025 உடனே நடந்துச்சு. இல்ல T20 வேர்ல்டு கப் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கும். ODI வேர்ல்டு கப் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க? 4 வருஷத்துக்கு ஒருக்க. 4 வருஷத்துக்கு ஒருக்க ODI வேர்ல்டு கப் நடக்கும். டெஸ்ட் அது வந்து 1 வருஷத்துக்கு இல்ல. அதாவது அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் டாப் 2ல இருக்கவங்க தான் ஃபைனல். அதாவது நடந்துகிட்டே இருக்கும். அது நம்ம சொல்லவே முடியாது. வேர்ல்டு கப் இப்பதான் நடக்குமா அப்ப நடந்துட்டு இருக்கும். டக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் முதல்ல டாப் டீம் 2 டீம் வந்து என்ன நடக்கணும் கேட்டீங்கன்னா ஃபைனல் மேட்ச் வந்து நடந்தோம். ஓகேவா? இதுதாங்க அந்த 3 விக்கெட் T20 ODI. இதை டிபார்ட்மெண்ட் தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சையது முஸ்தக் அலி டிராஃபின்னு சொல்லி T20க்கும், ODIக்கு பார்த்தீங்கன்னா விஜயசாகர் டிராஃபின்னும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்டிக்கு வந்து ரஞ்சி டிராஃபின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அந்த ODI டிராஃபி பார்த்தீங்கன்னா விஜயசாகர் டிராஃபி
அதுக்கு முன்னாடி என்ன நேம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது பேரு ஓடிஏ ரஞ்சின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நேம் மாத்திருப்பாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம், பின்னாடி கிளாஸ். இப்ப இந்த 3 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 கப்பை பத்தி என்ன கேள்வி கேட்கலாம், இது என்ன கேட்கலாம். இதே மாதிரி ஈரானி கப்புன்னு ஒரு கப்பு இருக்கு. அடுத்து என்ன கப்புனா டுராண்டு கப்புன்னு ஒரு கப்பு இருக்கு. அடுத்து துலிப் டிராஃபின்னு இருக்கு. துலிப்பு டெஸ்ட் தான், ஈரானியும் டெஸ்ட் தான். வேற என்ன டெஸ்ட்? டுராண்டு கப்பு வந்து 1 டேன்னு சொல்றாங்க. ஆமா, டுராண்டு கப் வந்து 1 டேன்னு சொல்றாங்க. இந்த 3 கப்பு ஏன்னா இந்த டொகண்டோ கப் வந்து ஓயா நம்ம வந்து கேள்வி கேட்பாங்க. இது வந்து நமக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். டொகண்டும் குழப்பம், அதே மாதிரி டியோ நான் வச்சுக்கோ. டியோ நம்ம நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். நான் எப்படி நான் வச்சுக்கேன் தெரியுமா? ஜிடி விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடக்கும். ஜிடியோட கோச் யாருன்னா ஆசிஸ் பவுலர். அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டியோ வண்டி எடுத்துட்டு ஓட்டி வைப்பாரு, கிரவுண்டுக்குள்ள ஓட்டி வைப்பாரு. அப்ப அதை வச்சு நான் வச்சுக்கிட்டேன் டியோ அப்படின்னு. டியோ நம்ம வண்டி தானே. டியோ நண்டா நமக்கு என்னன்னு கேட்டேன்னா கிரிக்கெட் வந்துடும். டோரண்ட் கப்புன்னு இருக்கு. டோரண்ட்னா ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால் என்ன பண்ணிருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ரன் பண்ணிக்கிட்டே அது என்ன கப்பா இருக்குன்னா ஃபுட்பால் ஆகும். டோரண்ட் கப்புன்னு என்னது, அது ஃபுட்பால். டியோனா என்னது, அது வந்து கிரிக்கெட் இருக்கு. ரெண்டும் குழப்பிக்கிட்டே இருக்கும், வேற எதுவும் குழப்பாது. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள வருவோம். நான் என்ன சொன்னேன், ஐசிஐசிஐ ரேங்கிங் கொடுவாங்க, ஓடிஐக்கு ரேங்கிங் விடுவாங்க, டெஸ்ட் கொடுவாங்க. இப்ப இந்த மாதிரி ரேங்கிங் விட்டுருவாங்க. இந்த ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா சுதி மந்தன் என்ன பண்ணிருக்காங்க, டாப் போஸ்ட்ல இருக்காங்க. மொத்தம் வந்து எவ்வளவு பாயிண்ட் எடுத்துக்காங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா கொடுப்பாங்க. ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு பாயிண்ட். மொத்தம் 828 பாயிண்ட் எடுத்துக்காங்க, டாப் இடத்துல இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கார்டன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆஸ்திரேலியா சேர்ந்த கார்டன் இவங்க என்னன்னா 2ஆம் இடத்துல இருந்திருக்காங்க. 2ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுக்கல. இப்ப இந்த இது நடந்ததுல செப்டம்பர் மாசத்தோட இதே மாதிரி இப்ப ஐசிசியோட இப்ப என்ன மாசம் நடக்குது? ஏப்ரல். ஐசிசியோட பிளேயர் ஆஃப் த மந்த் யார் வாங்கினா மார்ச் மாசோட யார் வாங்கினா சஞ்சு சாம்சன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஐசிசியோட உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் செப்டம்பர் மாசம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்தி மந்தனா. இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது இயர் ஆஃப் த மந்த், அதாவது 2025ஓட அந்த இயரோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி ஐசிசி என்ன பண்ணுவாங்கன்னா அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப அவார்டுன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஏற்பட்ட அவார்டு இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல. இப்ப வந்து கோச், பெஸ்ட் கோச். இப்ப இந்தியன் டீமோட கோச் யாரு? இந்தியன் டீமோட கௌதம் கம்பி. நீ எதுக்கு இந்தியன் டீமோட கோச் வந்து கௌதம் கம்பி. அவர் என்ன பண்றாங்கன்னா போன வட்டம் இப்ப 2024 நம்ம T20 இப்ப நம்ம T20 வேர்ல்டு கப் 2024 எடுத்தோம். 26 எடுத்து 2024 ஒண்ணு எடுத்தோம். 24 கேப்டன் யாரு? ரோஹித் சர்மா. அப்ப கோச்சா இருந்தது யாரு? அப்ப கோச்சா இருந்தது அதுல வந்து நமக்கு இந்தியனோட எப்படி கேட்பாங்க, அதாவது இந்தியன் கிரிக்கெட்டோட வால் ஆஃப் கிரிக்கெட் யாருன்னு கேட்டாங்கன்னா சீக்குன்னு, அதாவது ரன்னிஸ்ன்னு யார் சொல்லுவாங்க? கோலிய. இப்ப எப்படி சொல்ற, அவங்களுக்குன்னு ஒரு அடையாள ஒரு பட்ட பெயர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கேள்வி கேட்பாங்க. ரன்னிஸ்ன்னு யாரும் சொல்லுவாங்க, வேற சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிரிக்கெட் வால் ஆஃப் கிரிக்கெட் யாரு கேட்டா நம்ம ராகுல் டிராவிட். ஓகேவா? இப்படிதான் கேள்வி வரும். இப்ப கோச்சுகளுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டோட நேரம் என்ன அப்படின்னா துரோணாச்சாரியா அவார்டு கொடுப்பாங்க. அதுபடியே பாத்தீங்கன்னா கேல் ரத்னா அவார்டு அவார்டு கொடுப்பாங்க. அதாவது தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. இது வந்து கிரிக்கெட், அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அவார்டு. கோச்சுக்கு கொடுக்குறது துரோணாச்சாரியா அவார்டு, கிரிக்கெட்ல கொடுக்குது. அடுத்து நாமன் அவார்டு இருக்கு. இந்த அவார்டு எது கொடுப்பாங்கன்னா ஐசிசியோட பிசிசியை கொடுக்க மாட்டாங்க, பிசிசி தான் கொடுப்பாங்க. பிசிசியை கொடுப்பாங்க. இது இன்டர்நேஷனல் யார் வந்து அந்த நம்ம இந்தியன் டீம்ல இருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது டொமஸ்டிக் லெவல்லையும் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓடிஏல செப்டம்பர் மாசத்துல வந்து யார் டாப் பேட்டரா இருக்காங்கட்டா சுத்தி மந்தான் டாப் பேட்டரா இருக்காங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமான என்ன கிரிக்கெட் என்ன பாத்தீங்கன்னா இந்த பிளைண்ட் கிரிக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் எவர். இதை நம்ம மறந்த கூடாது. அதாவது இந்தியா வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் இதுதான் மொய்டன், இதுதான் வாட்டி எடுத்தது. இதை மறந்தவே கூடாது. ஓகேவா? இது வரைக்கும் இப்ப எடுத்ததே கிடையாது. இந்தியா உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப் எடுத்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் பிளைண்ட் கிரிக்கெட் நடந்தது இந்தியா தான் வின் பண்ணி இருக்கு. இதுக்கு இந்தியன் சார்பில் வந்து என்ன அவார்ட்னா கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் கிரிக்கெட்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நடந்தது. இந்த மேட்ச் வந்து எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த ஹோஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்கு. இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா ஹோஸ்ட் பண்ணிருக்கு. இந்த ஃபைனல் மேட்ச் எங்க நடந்ததுன்னா கொலம்பியாவில் நடந்தது. யாருக்கு ஃபைனல் மேட்ச் நடந்ததுன்னா இந்தியா. இப்ப இதுல எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம்? யாருக்கு எனி ஐடியா? 8. ஏன்னா வேர்ல்டு கப்ல 8 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இதுல எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா? மொத்தம் 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பிஎஸ்சி, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், நேபாள்.
இந்த 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. இந்த 6 டீம்ல இந்தியாவும் ஃபைனல் மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் பேட் பண்றாங்க, நேபாள் பேட் பண்றாங்க. 114 ரன் 5 விக்கெட் இழந்திருக்காங்க. ரெண்டாவது பேட் பண்ண நம்ம இந்தியா வந்து எவ்வளவு ரன் இருக்குன்னா 115 ரன் அடிச்சிருக்கு. எத்தனைனா 12.1 அடிச்சு நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து, அதாவது பிளைண்ட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா, இது வந்து கேள்வி இப்படிதான் கேட்கலாம். பிளைண்ட் கிரிக்கெட்டை வின் பண்ணது யார் ஹோஸ்ட் பண்ணா கேட்டா சொல்லிடலாம்ல. அடுத்து புக்கு போடாமா, இப்ப இந்த புக்கில் கிரிக்கெட் ஃபுல்லாவே முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து என்ன போகணும் கேட்டீங்கன்னா சுக்கு மாசம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சையது முஸ்தக் அலி டிராஃபி எத்தனை T20 ஓடியா? சையது முஸ்தக் அலி இப்படி நான் வச்சுக்கூடா. சையது முஸ்தக் அலி எஸ் இருக்கா? எஸ்ஸோட அல்பபெட்டிக் நம்பர் எத்தனை? 19. 19க்கு அடுத்து என்னது? 20. அப்ப சையது முஸ்தக் அலி டிராஃபின்னா என்ன? T20. ஓகேவா, சையது முஸ்தக் அலி T20. இப்ப T20 நடக்குது. இந்த மேட்ச் யாருக்கு ஃபைனல் மேட்ச் நடக்குன்னா ஜார்க்கண்ட் டீமோட கேப்டனும், அதாவது ஜார்க்கண்ட் டீமோட கேப்டன் யாருக்கு ஐடியா இருக்கா? தெரியல, யாருக்குமே ஐடியா இல்லையா? SRHல 3வது பிளேயர் யாரு? பாக்கெட் டைனமோ. பாக்கெட் டைனமோ இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிருக்கு. பாக்கெட் டைனமோ அவர் தான் ஜார்க்கண்ட் டீமோட கேப்டனு. அவங்களுக்கும் ஹரியானா டீமுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. சையது முஸ்தக் அலி நடக்குது. அதை எந்த டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா ஜார்க்கண்ட் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாக்கெட் டைனமோ T20 வேர்ல்டு கப் எடுத்ததுக்கான காரணமும் சையது முஸ்தக் அலி மேட்ச் ஃபைனல் மேட்ச்ல வந்து 100 அடிச்சிருக்காரு. இது வந்து ஜார்க்கண்டோட ஃபர்ஸ்ட் எவர் டைட்டில். ஜார்க்கண்ட் இது வரைக்கும் சையது முஸ்தக் அலி டிராஃபி வந்து அடிச்சதே கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எவர் டைட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. என்ன டிராஃபி? சையது முஸ்தக் டிராஃபி T20 கப் வந்து அடிச்சிருக்காங்க. இப்போ இதுல வந்து யார் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் ஈஸியா பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஏன்னா செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச். இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி மால்ல டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. 262 அடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து 69 ரன் வித்தியாசம் தோத்து போயிருவாங்க. ஃபைனல் மேட்ச் தான் முடிவு ஆகும். அதாவது நல்லா இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். அதுல வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து அனுகுல் ராய், இப்ப KKR டீம் வந்து நல்லா பவுல் பண்ணுவாரு, பேட் பண்ணுவாரு. அவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினா? இஷான் கிஷன் பிளேயர் ஆஃப் த மேட்ச். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் வாங்கினா? அனுகுல் ராய். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சையது முஸ்தக் அலி டிராஃபி வந்து எப்ப முதல்ல தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007 தான். என்ன நடந்தது, நம்ம என்ன பண்ணோம் 2007? யாருக்கு ஐடியா? 2007 நம்ம என்ன பண்ணோம்? தோனி தலைமையில நம்ம வின் பண்ணிருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் எவர் நம்மளோட T20 நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்கும். நமக்கும் பாகிஸ்தானுக்கு தான் ஸ்ரீலங்கா. ஆமா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்கும். நம்ம 2007 சொல்றேன். அதுலதான் இந்தியா வந்து வின் பண்ணிருக்கோம். இந்த 2007 என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சையது முஸ்தக் அலி டிராஃபி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பேர் என்ன இருந்துச்சு கேட்டீங்கன்னா மெர்மன இந்த இன்டர் ஸ்டேட் T20 டோர்னமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இதோட பேர் இன்டர் ஸ்டேட் T20 டோர்னமெண்ட். காலத்துல முன்னாடி இருந்த சையது முஸ்தக் அலி அவரோட பேரை தான் இந்த T20 ஃபார்மெட்டுக்கு வந்து வச்சிருக்காங்க. அவரோட நினைவாக கூட வச்சிருக்காங்க. வச்சு இந்த T20 ஃபார்மெட் சையது முஸ்தக் அலி டிராஃபின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ அது முடிஞ்சு. இப்போ கேள்வி கேட்கலாம். இதுல இருந்து அழகான கண்டென்ட்ல சையது முஸ்தக் அலி டிராஃபி யாரும் பண்ணா எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 262 ரன் அடிச்சிருக்காங்க. பிளே ஆஃப் த மேட்ச் யாரு? பிளே ஆஃப் த டோர்னமெண்ட். இப்ப என்ன நடந்துருக்குன்னா இந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பா போச்சு. பாகிஸ்தானுக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் அண்டர்-19 ஏசியா கப் நடக்கும். ஓகேங்களா, இது நடக்கும் என்ன பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம 15 சிட்டி குழந்தை நமக்கு தெரியும். அதாவது 15 வயசுல சும்மா கும்பலா முதலாவது அடிச்சு இங்கேயோ பார்க்க இருக்கேன். ஏன்னா 15 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருக்கு, 15 வயசு எங்கடா இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஃபைனல் மேட்ச் நடக்குது. யார் யாருக்கு நடக்குது? ஏசியா கப் அண்டர்-19 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு நடக்குது. இல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் காரி வந்து எவ்வளவு ரன் 347 ரன் அடிச்சுட்டாங்க. அடிச்சு முடிச்சுட்டு நம்ம ரெண்டா பேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தோத்து வந்த மேட்ச் நம்ம தோத்துவோம். நம்ம வைபவ் சூரியவன்சியோட என்ன பண்ணுவோம்னா பாகிஸ்தான் இதை வச்சுக்கேன் சண்டைக்கு போய் பேட் என்ன கொடுத்து அடிச்சு போயிருக்கான். பெரிய சண்டையாகும் அந்த மேட்ச். கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோத்து போய் மொத்தம் எவ்வளவு ரன் அடிச்சுப்போம் மாட்டோம் 156 ரன் தான் அடிச்சுப்போம் அந்த மேட்ச். நம்ம அவங்க வந்து நம்ம ஜெயிச்சது வந்து அண்டர்-19 வேர்ல்டு கப் தான் நம்ம தோத்துருக்கோம். ஏசியா கப் எத்தனை என்ன தோத்து போயிட்டோம். இப்ப அந்த மேட்ச்ல பிளே ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினா கேட்டீங்கன்னா சமீர் மினாஸ் தான் பிளே ஆஃப் த மேட்ச். பிளே ஆஃப் த டோர்னமெண்ட்டும் அவர் தான் வாங்கிப்பாப்ல. அந்த ஃபைனல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 175 ரன் சம்திங் 170க்கு மேல எடுத்துப்பாப்ல. அந்த மேட்ச் அவர் தான் பிளே ஆஃப் த மேட்ச், அவர் தான் பிளே ஆஃப் த டோர்னமெண்ட் அவர் தான். ஓகேவா,
இப்ப நம்ம கேள்வி எப்படி வரும்? அண்டர் கேப்டன் யாரு? ஆயுஷ் மாத்ரே. அதாவது சிஎஸ்கே குட்டி, அதாவது 19 வயசுல அதன் தம்பிக்கு பாத்தீங்கன்னா இப்ப அடிச்சு துடிச்சு எடுத்துருக்காப்ல. அவங்க தான் இப்ப சிஎஸ்கே டீமோட அடுத்த நெக்ஸ்ட் கேப்டன் சொல்லிட்டே வராங்க. அவர் வித்துவாச்சு போயிட்டா கேப்டன் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருந்து நம்ம கேள்வி எப்படி வரும்? ஏசியா கப் வின் யாரு? பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது அப்ப இந்திய டீமோட கேப்டனா இருந்திருக்கு. அண்டர் 19 இந்தியன் டீமோட கேப்டன் யாரு? ஆயுஷ் மாத்ரே. பாகிஸ்தானோட கேப்டன் நமக்கு அதை கேட்கவும் மாட்டாங்க. இப்ப இந்த புக்கு முடிச்சு இந்த அடுத்து இப்ப 3வது புக்கு மார்ச் மாசம். இப்ப இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிஸ்ன்னு ஒரு இது ஆசிஸ்ன்றதை எப்ப முதல்ல கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா 1882 கொண்டு வந்தாங்க. ஆசிஸ் நடக்குது. இந்த ஆசிஸ்ன்றது வந்து யார் யாருக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்தும் நடக்கும். இது வந்து ஆமா ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்துக்கும். இது வந்து நீங்க ரொம்ப இவ்வளவுதான் கப்பு கப்போட கப் பத்தி பலதான் அதுல எல்லாம் எழுதிருப்பாங்க. இங்கிலாந்து கப்பு முடிவாங்க பாரு இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியா நடக்கும். இதுல வந்து அதிகமான வாட்டி யார் ஜெயிச்சுட்டாங்க ஆண்டப்பா தான் ஜெயிச்சிருக்கு. இப்ப இந்த வட்டம் நடந்திருக்கு 2025-26 எடிஷன் நடந்திருக்கு. இதுல ஆஸ்திரேலியா 4 இங்கிலாந்து 1 வின் பண்ணிட்டாங்க. 4000 ரன்னை T20 ரன்னை வந்து உமன்ஸ் கிரிக்கெட்ல இது வரைக்கும் யாருமே தாண்டினதே இல்லை. ஃபர்ஸ்ட் வாட்டி சுதிமதன் தாண்டிருக்காங்க. இதுக்கு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இப்ப கூட கோலி வந்து எவ்வளவு ஃபோர் அடிச்சாங்கன்னா கேள்வி வருங்க. அதிகமான ரன் வந்து யார் அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா சூசி பீட்ஸ் சொல்லி இருப்பாங்க. நியூசிலாந்து கிரிக்கெட்டர் வந்து அவங்க 4714 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. T20ல 4714. அவங்க பேரு சூசி பீட்ஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இவங்க தான் உள்ள வர்றாங்க. சுதீர் வந்து 4000 ரன் இது வரைக்கும் உமன்ஸ் வந்து யாருமே அவங்க அடிச்சது கிடையாது. இவங்க தான் 4000 ரன். மூணாவது இவங்க வந்து கம்மியான பால்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 3வது முக்கியம். அதாவது விராட் கோலி செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இனி இன்டர்நேஷனல் கிரிக்கெட். என்ன சொல்றாங்கன்னா முதல் வந்து யாருன்னா இருந்தாங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ் அடிச்சதுலேயே யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட்டு. 2வது குமார் சங்ககாரா. 3வது விராட் கோலி இருந்தாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சங்ககாராவை வந்து பீட் பண்ணி விராட் கோலி வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப என்ன கேள்வி கேட்காங்க தெரியுமா? விராட் கோலி வந்து எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு? கேள்வி எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க ஓடிஏல. அதாவது இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னா T20 சேரும், டெஸ்ட் சேரும், ஓடிஏ சேரும், 3மே சேரும். ஓகேவா? மொத்தம் விராட் கோலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லெவல்ல எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. விராட் கோலி இதே கேள்வி வரும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கோலி வந்து எவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. கோலி எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்கன்னா 28 அதாவது 28068 ரன் அடிச்சிருக்காங்க. 28068 ரன் அடிச்சிருக்காங்க. அப்ப குமார் சங்ககாரா எவ்வளவு அடிச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா 28016 ரன் அடிச்சிருந்தாங்க. அதை பீட் பண்ணி தான் மேல போயிருக்கும். அப்ப காட் ஆஃப் கிரிக்கெட் எவ்வளவு அடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 34357. அடுத்து வந்து யாரை பத்தி பார்க்க போங்கன்னா தீப்தி சர்மா. அதாவது மென்ஸே சரி உமன்ஸே சரி த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டு யார் சொல்றாங்க? தீப்தி சர்மா தான். ஏன் சொல்றேன்னா ரெக்கார்டு பேசுறீங்க. என்ன ரெக்கார்டு பேசுதுன்னா மொத்தம் எத்தனை T20ல எத்தனை விக்கெட் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 152 விக்கெட் எடுத்துக்காங்க. இந்தியாவில் சேர்ந்த 2 பேர் மட்டும்தான் 100 விக்கெட்டை தாண்டி விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து தீப்தி சர்மா 152 விக்கெட் எடுத்துக்காங்க. இன்னொன்னு வந்து ரேகா. அவங்க பேர் என்ன பாத்தீங்கன்னா ரேகா தான் கொடுத்தது. ரேகா அவங்க 2 பேர் மட்டும் தான் 100 விக்கெட்டை தாண்டி எடுத்துக்காங்க. அவங்க எத்தனை விக்கெட் எடுத்துக்காங்க? 103 விக்கெட் எடுத்துக்காங்க. அவங்க 152 விக்கெட் எடுத்துக்காங்களா. இதனாலதான் உங்களை வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொன்னாங்க. ரன்னும் ஸ்கோர் பண்ணாங்க. இவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துச்சுல நம்ம போன புக்ல பார்த்தோம்ல, அதாவது வேர்ல்டு கப் பார்த்தோம்ல, அதுல வந்து 300 சம்திங் ரன் எடுத்து 22 விக்கெட் எடுத்துருக்காங்க. 22 விக்கெட் எடுத்து 336 ரன் அடிச்சுன்னா யாருமே இல்லை. அதனாலதான் உங்களோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர். மென்ஷனே அப்படி ஆகல. யாரும் 22 விக்கெட் எடுக்காரு? ஜடேஜா எடுக்கிறாரா? ஒரே ஒரு சீசன் எடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் கிடைக்காது அவ்வளவா. இப்ப பவுலிங் போடான்னு பவுலிங் போடுவாங்க. அவங்களுக்கு பேட்டிங் கிடையாது. ஓப்பனர்ஸே அடிச்சுவாங்க. உங்க பேட்டிங்கும் ஆடி பவுலிங் அடிக்கான வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவங்க பெஸ்ட் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஜயசாகர் டிராஃபி. நான் இப்ப கேள்வி கேட்கலாமா? விஜயசாகர் டிராஃபின்றது T20 ஓடிஐ டெஸ்டா? விஜயசாகர் டிராஃபின்றது வந்து T20 ஓடிஐ டெஸ்டா? ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க.
இல்ல ODI. இல்ல ODI. ஓடிஐ விஜயசாகர் டிராஃபி ஓடிஐ. அப்ப T20 என்னது? சேர் முஸ்தக் அலி. சையர் முஸ்தக் டிராஃபி. அப்ப டெஸ்ட் என்னது? ரஞ்சி. இதனால நான் இந்த விஜயசாகர் டிராஃபில இருந்து யார் வந்து மோஸ்ட் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க கேட்டா தமிழ்நாடும் கர்நாடகம் தான் அதிகமா 5 நீங்க 5 அது ஆண்ட பரம்பரை நீங்க 5 வீங்க 5 ஓடிஐ வேர்ல்டு கப்னா இன்டர்நேஷனல் நடக்கும். டொமஸ்டிக் நடக்கக்கூடிய அதோட நேம் விஜயசாகர் டிராஃபின்றது. ஃபர்ஸ்ட் இந்த விஜயசாகர் வந்து எப்போ வந்து நடத்தியிருக்காங்க, அப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1993 to 94 தான் இந்த எடிஷனை முதல்ல எஸ்டாப்ளிஷே பண்ணியிருக்காங்க. கொண்டு வந்துட்டு இதோட வந்து இது யார் கிழமையில அது கொண்டு வாங்கன்னா BCCI, அதாவது போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் இந்தியா. BCCI வந்து சஞ்சய் குப்தா. ஐசிசியோட சேர்மன் நீங்க எப்ப கேட்டா சொல்லுங்க ஜெய்சா. இந்த இதை எப்ப கொண்டு வந்தாங்க? 1993 கொண்டு வந்தாங்க. அப்ப 2007 என்ன கொண்டு வந்தாங்க? 2007 சையது முஸ்தக் அலி வந்து 2007 கொண்டு வந்திருக்காங்க. 93 என்ன கொண்டு வந்திருக்காங்க? விஜயசாகர் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அடுத்து போவோம். அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக் எப்ப கொண்டு வந்தாங்க? யாருக்காவது? இல்ல 4 வருஷம் தான் 22 தப்பு 23 2023 தான் உமன்ஸ் பிரீமியர் லீக். இது 4வது சீசன். 2023 தான் முத இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் கொண்டு வந்தாங்க. இதுல மொத்தம் எத்தனை டீம்? 5 இல்ல 8 என்னன்னா டெல்லி, மும்பை, RCB, யூபி, இன்னொன்னு வந்து யூபி பாகிஸ்தான், மும்பை, குஜராத் மொத்தம் 5 டீம். இது வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் உமன்ஸ் பிரீமியர் லீக் எப்ப நடக்குதுன்னா 2020 நடக்குது. 2024 யார் வின் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா RCB. இப்ப 2025 யார் வின் பண்ணா திருப்பியும் மும்பை. திருப்பி இப்ப 2026 உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்திருக்கு. இதுல RCB. அப்ப ஃபர்ஸ்ட் தேர்ட் மாத்தி கப் வின் பண்ணிட்டே வராங்க. இது உமன்ஸ் பிரீமியர் லீக்ல வந்து இந்த உமன்ஸ் மும்பை டீம் வந்து லீட் பண்ணது யாருன்னா அவங்க RCB டீமோட அவங்க வந்து லீட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 4 மேட்ச்லயுமே 4 வாட்டி ஃபைனல் போனது எந்த டீம்? 4 ஃபைனல் நடந்திருக்கா மொத்தம். இந்த 4 ஃபைனல்லையும் 4 டீமே டெல்லி. அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 ஃபைனல் போய் 4மே தோத்து போட்டாங்க. அந்த வருஷம் டெல்லி கேப்டன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ஓகேவா? ஜெமிமா ரோஸ் கிடையாது, ஜாக் ரோஸா. ஓகேவா? இப்ப உள்ள கண்ட்ரோல் இருக்கும். RCBக்கும் டெல்லிக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. இதுல யார் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா RCB வின் பண்ணிட்டாங்க. இதுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா த நேஷனல் கியூன், அதாவது யாரு வந்தனா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் வாங்கினாங்கன்னா சோஃபி டிவைன், குஜராத் டைட்டல் டீம் சேர்ந்தவங்க. சோஃபி டிவைன் மோஸ்ட் விக்கெட், அதாவது அவங்களும் நந்தினி சர்மாவும் 17 விக்கெட் எடுத்து அவங்க வந்து என்ன வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா சில்வர் பண்ட், அதாவது இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் நடக்கல, 4 லீக் நடந்திருக்கு. இது வரைக்கும் யாருமே செஞ்சுரி அடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்டி செஞ்சுரி அடிச்சவங்க ஒரு பிளேயர் யார் கேட்டா சில்வர் பண்ட். அவங்க தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கண்டிப்பா. இவங்க வந்து மும்பை டீமை சேர்ந்தவங்க. சோஃபி டிவைன் வந்து நியூசிலாந்து. சில்வர் பண்ட் வந்து இங்கிலாந்து நினைக்கிறேன், சரியா தெரியல, இங்கிலாந்து நினைக்கிறேன். பேர் எப்படி வரும் கேட்டீங்களா? 2026 கப்பு, 2000 அப்படி கேட்கலாம். லீட் பண்றது யாரு கேட்கலாம், பிளே ஆஃப் த மேட்ச் கேட்கலாம், கேட்கலாம். அடுத்து உள்ள போவோம். அண்டர்-19 வேர்ல்டு கப். இந்த அண்டர்-19 வேர்ல்டு கப் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜிம்பாவே நடக்குது. இந்த ஜிம்பாவே நடக்கும்போது இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. இதை இங்கிலாந்து சேர்ந்த பாத்தீங்கன்னா 400
இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. இதுல வந்து இந்தியா வந்து எவ்வளவு நினைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து பிளே ஆஃப் த மேட்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா வைபவ் சூரியவன்சி 175 80 அடிச்சிருக்காரு பிளே ஆஃப் த மேட்ச். இதுல மோஸ்ட் ரன் யாருன்னா இங்கிலாந்தை சேர்ந்த பென்னி மேயர்ஸ் 446 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்து மோஸ்ட் விக்கெட் யாருன்னா மேனின்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க வந்து 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம வைபவ் சூரியவன்சி வந்து செகண்ட் ரன் ஐஎஸ்சி ஸ்கோராக இருந்திருக்காரு. மொத்தம் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா 439 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இந்த டீமை வந்து லீட் பண்ணி போனது யாரு? ஆயுஷ் அவ்வளோதான் கொடுத்தாங்க. வேற எதுவும் முக்கியமான முக்கியமா அடுத்த புக்ல என்ன கொடுத்தாங்கன்னா நான் பிசிசியோட நாமன் அவார்டு எது கொடுப்பாங்கன்னா பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கோச். இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு கோச் கொடுப்பாங்க. சிகே நாயுடு அவார்டு எது கொடுப்பாங்க? சிகே நாயுடு லைஃப் டைம் வாழ்நாள் சாதனை நாள். இந்த வட்டம் யார் சிகே நாயுடு அவார்டு வாங்கினா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சிகே நாயுடு. ஆமா, சிகே நாயுடு தான். போன வட்டம் சச்சின் வாங்கினாரு. இந்த வட்டம் சிகே நாயுடு அவார்டு யாருன்னா அதாவது கோகர் பென்னி. இப்ப இந்த நாமன் அவார்டுல வந்து பெஸ்ட் கிரிக்கெட்டருக்கு வந்து யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்து சுமன் கில். அதாவது பிரின்ஸ் சொல்லுவாங்க. அவரை இவரோட அட்டப்பெயர் அதாவது பட்டப்பெயர் வந்து சுமன் கில். அதாவது பட்டப்பெயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சொல்லுவாங்க, சுமன் கில்னு சொல்லுவாங்க அவரோட பேர். ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மென்ஸ் அவார்டு வாங்கிட்டாரு. இப்போ உமன்ஸுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கியூன் அதாவது ஸ்ருதி மந்தனா வந்து பெஸ்ட் கிரிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப டொமஸ்டிக் லெவல்ல வந்து கொடுக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இரா ஜாதவான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன அவார்டு இருக்காங்கன்னா ஜெகமோகன் தல்மனியா டிராஃபி அவார்டு வந்து பெஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட்டருக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? யாரு? இரா ஜாதவான்னு சொல்லி அவங்க என்ன அவார்டு இருக்காங்க? ஜெகமோகா தல்மனியா டிராஃபி. இது எதுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு? பெஸ்ட் உமன் டொமஸ்டிக் லெவல்ல கூடிய அவார்டு அதை வாங்கியிருக்காங்க. இந்த சுதி மந்தனை வாங்கிருக்காங்கன்னு சொன்னல அவங்க தொடர்ந்து இதை 5வது வாட்டி வாங்கிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இந்த நாமோட அவார்டு வந்து வாங்கினதே கிடையாது. சுமன் அவங்க கன்சிக்யூட்டிவ் 5வது வாட்டி வாங்கிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ் மாத்தனுக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா லாலா அமர்நாத் அவார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆயுஷ் மாத்தனுக்கு. இது பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்தியா டொமஸ்டிக் லிமிடெட் ஓவர். ஆயுஷ் மாத்தி நம்ம பேட்டர் மட்டும் கிடையாது, பவுலிங்கும் போடுவாரு லிமிடெட் ஓவர்ல. அதாவது T20 லெவல்ல ஓடிஐ லெவல்ல பவுலிங் போட ஆமா அண்டர் 19 கேப்டன். அவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா லாலா அமர்நாத் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான அவார்டு மொத்தம். அதாவது நாமன் அவார்டு வந்து பெஸ்ட் கிரிக்கெட் கேட்டா சொல்லுவாங்க சுமன் கில். உமன்ஸ்ல சுதி மந்தனா 5வது வாட்டி வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி சிகே நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்க? அது வந்து பிசிசியோட ஓல்டு பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட். அவருக்கும் ராகுல் டிராவிட் இருக்காருல்ல அவங்களுக்கு சிகே நாயுடு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மித்தாலி ராஜாவுக்கு வந்து பிசிசியோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சின்றது என்னது? வாயே ஆக மாட்டேங்குது. ரஞ்சி டிராஃபி வந்து யார் யாருக்கு ஃபைனல் மேட்ச் நடந்திருக்குன்னா கர்நாடகாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் நடந்திருக்கு. இல்லாத நம்ம டெல்லியில வந்து நபீப்னு சொல்லி ஒருத்தர் ஜம்மு காஷ்மீரோட மூணுமே மெய்டனு விதபா மெய்டனு ஜாகண்ட் மெய்டனு இவங்களும் ஜம்மு காஷ்மீர் மெய்டனு. ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கும் கர்நாடகாவுக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. இதுல யார் வின் பண்ணிட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட ஃபர்ஸ்ட் டிராஃபி. இதுதான் ஃபர்ஸ்ட் டிராஃபி. இதுல வந்து யார் வந்து பிளே ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்கன்னா சுபம் புதிர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பிளே ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. பிளே ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு? நபீப். ஏன் 60 விக்கெட் வெறும் 10 மேட்ச் 60 விக்கெட்னா நீங்க கண்டினியூஸா பார்த்து ஒரு மேட்ச் 6 விக்கெட் 5 விக்கெட் 6 விக்கெட் 5 விக்கெட் இந்த மாதிரி 60 விக்கெட் 93 வருஷம் ஹிஸ்டரியில யாருமே இப்படி விக்கெட் எடுத்ததே கிடையாதுன்ட்டாங்க. இதுதான் ஹையஸ்ட் விக்கெட் நபீப். அது இப்படி பால போட்டான்னு வச்சுக்கலேன் இங்கிட்டு குத்தி அங்கிட்டு போவோம். அப்படி போடுங்க பவுலர் விக்கெட். ஆமாங்க 60 விக்கெட்டுங்க. அதனாலதான் அவருக்கு வந்து பிளே ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து கொடுத்தாங்க. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தது. கர்நாடகா டீமோட கேப்டன் யாரு? கர்நாடகா. அவர் வந்து இப்ப வந்து ஆர்சிபி டீம் விளையாண்டு இருக்காரு. படிக்கல் தான் ஆர்சிபி டீமோட அதாவது கர்நாடகா டீமோட கேப்டனா இருக்காரு. டீமை லீட் பண்ணி கொண்டு போய் ஃபைனல் கொண்டு போய் தோத்து பார்க்க வச்சுட்டாங்க.
இப்ப யார் பாத்தீங்கன்னா டாப் ரன் ஸ்கோரர் யார் ரஞ்சி டிராஃபின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன். இவர் தான் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். ரவிச்சந்திரன் வந்து டாப் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு ரஞ்சியில. ரஞ்சியில கர்நாடகம் தோத்துட்டாங்க. அது வந்து மோஸ்ட் ரன் யார் அடிச்சிருக்கா ரவிச்சந்திரன். ஆமா ரன்னர் வின் பண்ணல, ஜம்மு காஷ்மீர் வின் பண்ணிருக்கு. நபிகள்ன்றவங்க வந்து மோஸ்ட் விக்கெட் எடுத்துருக்காங்க. இது முடிஞ்சா மோஸ்ட் ரன் வந்து ரவிச்சந்திரன். கர்நாடகா உங்க ஜம்மு. சுபம் வந்து பிளே ஆஃப் டோர்னமெண்ட் இதான் கேள்வி வரும். ஓகேவா? அடுத்து சன்னி உகண்டா. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னா உகண்டாவை உகண்டா ஒரு சின்ன நாடு. அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க. உகண்டா மாரத்தான்ல வந்து அதிகமா ஓடுவாங்க. உக்காண்டாங்க. உங்களுக்கு எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா யாருன்னா ஃபென்னின்னு ஒருத்தவங்க. ஃபென்னி உஷாக்கு இந்த மாதிரி போட்டிருக்கு. அந்த இது பேர் நம்ம ஃபென்னி நான் வச்சுக்கோம், நம்ம சாட்டா நான் வச்சுக்கோம் ஃபென்னி. உங்களுக்கு 15 இயர்ஸ் 223 நாள் ஆகுது உங்களோட வயசு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதாவது கம்மியான வயசுல உமன்ஸ்ல வந்து இது வரைக்கும் செஞ்சுரி யாருமே அடிச்சது இல்லை. 65 பால்ல 111 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 111 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க T20 ஹிஸ்டரியில ஓடியிலேயே இதுலே கிடையாது. T20 ஹிஸ்டரியில ரன் அடிச்சிருக்காங்க. பேரு ஃபன்னி. அதோட முடிச்சிருக்கோம். இப்போ முடிஞ்சா எல்லாம் 5 புக்ல எல்லா கிரிக்கெட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து லைட்டா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்குமோன்னு தோணுது. இப்போ நம்ம 6 புக்ல இருந்து எல்லாம் பார்த்து முடிச்சோம். எல்லாத்தையும் கிரிக்கெட் இதுல இருந்து இப்போ கொஸ்டின் கேட்கலாமா? ஒன்றே ஒன்று கொஞ்சம் லைட்டா உள்ள போகலாம். உமன்ஸ் வேர்ல்டு கப் யார் வின் பண்ணா? இந்தியா வின் பண்ணிருக்காங்க. எத்தனாவது எடிஷன்? 13வது எடிஷன். சரி, ஓகே. வேற என்ன பிளே ஆஃப் த மேட்ச் யாரு? உமன்ஸ் வேர்ல்டு கப்போட பிளே ஆஃப் த மேட்ச் யாரு? சஃபாரி வர்மால பிளே ஆஃப் த மேட்ச். பிளே ஆஃப் த மேட்ச் பிளே ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு? தீப்தி சர்மா. வேற என்ன மோஸ்ட் ரன் யாரு? மோஸ்ட் ரன் லவ்ரா. அவங்க எந்த டீம்? சவுத் ஆப்பிரிக்கா டீம் கேப்டன். ரஞ்சி டிராஃபி யாரு பண்ணா? ரஞ்சி டிராஃபி யாரு பண்ணா? ஜம்மு காஷ்மீர் பண்ணாங்க. ஃபைனல் யார் நடந்துச்சு? கர்நாடகா. அதுல வந்து மோஸ்ட் ரன் யாரு? மோஸ்ட் ரன் ரவிச்சந்திரன். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஜம்மு காஷ்மீர். மோஸ்ட் விக்கெட் யாரு? நபீப். எத்தனை விக்கெட் எடுத்தார்? 60 விக்கெட் எடுத்தார் 10 மேட்ச்ல. வேற என்ன கேள்வி கேட்கலாம்? உமன்ஸ் ஐபிஎல் யாரு? சரி, இப்போ அவுட் ஆஃப் இதுல இருந்து கேள்வி கேட்கலாமா? அவுட் ஆஃப் சிலபஸ். இப்போ படிச்சதுல இருந்து இப்போ எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ். ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்க நடக்குது? 3 இடத்துல நடக்குது. USA, கனடா, மெக்சிகோ 3 இடத்துல நடக்குது ஃபிஃபா வேர்ல்டு கப். ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஃபிஃபால இருந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபிஃபால இருந்து நோபல் பரிசு யார் கொடுத்தாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தாங்க. பீஸ்க்கான நோபல் பிரைஸ். ஃபிஃபால இருந்து பீஸ். சரி, வேற நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க தான் கேள்வி. இப்போ சூரியவன்சிக்கு பிரசிடென்ட் கிட்ட ஒரு அவார்ட். பால் புரஸ்கார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை புரஸ்கார் இருக்குடா. பால் புரஸ்கார். தாதா சாஹிப். அது வந்து மோகன்லால். ராஷ்டிரிய புரஸ்கார். எத்தனை லட்சம் பிரைஸ்? 25. அவ்வளவுதான். 1 லாக் தான் நம்ம 2 லட்சம். சரி, பிரைஸ் அமௌண்ட் கேட்டாங்க. 15 வயசு. ராஜஸ்தான். ஆஸ்திரேலியா ஓபன் யார் வின் பண்ணா? அதாவது டென்னிஸ் ஆஸ்திரேலியா ஓபன்ல மொத்தம் 4 ஈவெண்ட் இருக்கு. ஆஸ்திரேலியா ஓபன், பிரெஞ்சு ஓபன், வில்லிங்டன் ஓபன், இன்னொன்று வந்து US ஓபன். 4 ஓபன் நடக்கும். இதுல ஆஸ்திரேலியா ஓபன் 2026ல நடந்தது. யார் வின் பண்ணா? இது அல்ட்ராஸ். நடந்துச்சு. அல்ட்ராஸுக்கும் அந்த இன்னொரு பெஸ்ட் பிளேயர்
அல்காஸ் நடிச்சா அல்காஸ் நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர். ஆமா யாரு அல்காஸ் 2025 ஆங்கிள் பண்ணா மாத்தி மாத்தி விளையாட வருவாங்க. நல்ல பேர் 2025 யார் வந்து ஆஸ்திரேலியாவை qualify பண்ணா ஓவியா வருவாங்க. ஜானி சின்ன மறக்கலாமா? சரி அல்காஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அல்காஸ் வந்து ஆஸ்திரேலியா இல்ல 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 பிரெஞ்சு பிரெஞ்சு இத்தாலி தானே? ஸ்பெயின். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அல்காஸ். அப்ப இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் யாரு? ஸ்பெயின் வேற பிரெஞ்சு வேற ஜானி சின்ன விடி இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இத்தாலி. ஓகேவா? இஸ்ரோ வந்து 3 நாள் லஞ்ச் கொடுப்ப இஸ்ரோ போயிட்டாரு. சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபிஃபா எப்ப நடக்குது? 2028. இல்ல பிரேசில் தான் உமன்ஸ் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணாங்க 2027. இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வேர்ல்டு கப் ஆயிடுச்சு. ஃபைனல் மேட்ச் எங்க நடந்துச்சு? அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம். டேய் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்குடா உமன்ஸ் வேர்ல்டுடா. PY பட்டேல். டிஒய் பட்டேல். இன்னைக்கு நம்ம ஃபுல்லா என்ன பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்ல நடந்த என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, என்னென்ன மேட்ச் நடந்துச்சு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய இதில் வந்து என்னென்ன அப்பாயின்மெண்ட் நடக்குது, என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க, இல்லை வேற அதர் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலு ஹாக்கி இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வரக்கூடிய அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். அடுத்து உங்களுக்கு வேற என்ன வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம்.